ஸோ லிஸ்ட் டேட்டா டைப். இப்போ இந்த லிஸ்ட் டேட்டா டைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்னா என்னது? வேரியபிள் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண பயன்படுது. ஆனால் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தேவைப்படுதுன்னா இந்த லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் தான் தேவைப்படுது. ஓகேவா? ஏன்னா ஒரு வேரியபிளில் நம்மளால் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறோம்? இந்த லிஸ்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். சரியா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட் டேட்டா டைப் என்ன பண்ணும்? இதுக்குள்ளே நிறைய வேல்யூவை வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், ஒரு வேரியபிள் வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி? லிஸ்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன ஆர்டரில் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மியூட்டபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த லிஸ்ட் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்குள்ள நிறைய வேல்யூ இருக்குது. சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், புதுசாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும், இல்லைனா ஏதாட்டும் ஒரு வேல்யூவை டிலீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஏதாட்டும் அப்டேட் பண்ண முடியுது பார்த்தீங்களா, அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா, அதை தான் சொல்லுவாங்க மியூட்டபிள். ஓகேவா? அப்போ மியூட்டபிள் சொல்லிட்டாலே என்னது? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற என்னால் வேல்யூவை என்ன பண்ண முடியும்? என்னால் டெலீட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது நிறைய வேல்யூவை வச்சுருக்கோம். எதுக்குள்ளே வச்சுருக்கோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கோம்? எல்லா வேல்யூவையும் வச்சுருக்கோம். சரியா? ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க? யூசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். சரி, இதன் மாதிரி எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்பிள், அப்புறம் கமா, அப்புறம் 10, அப்புறம் கமா 20, கமா ட்ரூ, அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட். சரியா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா வேரியபிள். ஓகேவா? சரி, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம நிறைய வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒன்று ஆப்பிள், இன்னொன்று 10, இன்னொன்று 20, இன்னொன்று ட்ரூ. ஓகேவா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கும் 10க்கும் நடுவில் பாருங்க கமா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எதுக்காண்டி இந்த கமா அப்படிங்க போட்டிருக்காங்கன்னா வேல்யூவை பிரித்து காமிக்கிறதுக்காண்டி. ஆப்பிள் அப்படிங்கிறது தனி வேல்யூ, 10 அப்படிங்கிறது தனி வேல்யூ, பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நடுவில் கமா அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே வெவ்வேறு வேல்யூ காமிக்கிறதுக்காண்டி. ஸோ அதே மாதிரி தான் 10, 20 இதுக்கு நடுவில் பாருங்க கமா போட்டிருப்பாங்க. 20க்கும் ட்ரூக்கும் நடுவில் பாருங்க கமா போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை வேல்யூ இருக்கு? 4 வேல்யூ இருக்கு. சரியா? சரி, ஸோ இதை தான் என்னது? லிஸ்ட் டேட்டா டைப். என்னுடைய வேரியபிள் வந்து நிறைய வேல்யூவை மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இந்த லிஸ்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். இண்டெக்ஸ் நம்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, எதுக்காண்டி இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட் இருக்கும். சரியா? சரி, நிறைய வேல்யூ இருக்கும். எலமெண்ட் ஆர் வேல்யூ எப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூவை நான் வந்து எடுக்கணும். இப்போ உள்ள வந்து 5 வேல்யூ இருக்குன்னா அதில் ஏதாட்டும் ஒரு வேல்யூ எடுக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். சரியா? ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? உள்ள இருக்க வேல்யூ என்னால் எடுத்து பார்க்க முடியும், அதை டெலீட் பண்ண முடியும், அதை ஏதாட்டும் மாடிஃபை பண்ண முடியும், இதெல்லாம் என்னால் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்க? இந்த இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? ஆப்பிள். அந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோமா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துட்டாலே என்னது? இது ஒரு லிஸ்ட்னு அர்த்தம். இதுக்குள்ள பார்த்தோம்னா என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, செர்ரி இருக்கு அப்படின்னு 3 வேல்யூ உள்ள இருக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள. சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் எதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்.
ஸோ அப்போ இண்டெக்ஸ் நம்பர் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல என்ன இருக்கு, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர், நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் ரெண்டு இருக்கு. சரியா, இதுல நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் எதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னா ஜீரோல இருந்து தான் என்ன பண்ணும் ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஜீரோ தான். சரியா, இப்போ இதில் பாருங்க, இந்த லிஸ்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிற 3 வேல்யூ இருக்கா இந்த லிஸ்ட்டுக்குள்ள. இதுல வந்து ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர் வந்து என்னது, 0. சரி, ஏன்னா அதான ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு எப்பவுமே 0 தான். ரெண்டாவது பனானாக்கு வந்து என்னது, இண்டெக்ஸ் நம்பர் 1. செரிக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர் 2. சரியா, ஸோ இதுதான் என்னது, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா, இப்போ அடுத்து பார்த்தோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர்ல 2 பேர் இருக்காங்க, பாசிட்டிவ், நெகட்டிவ். இதுல நெகட்டிவ் பார்த்தோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அந்த -1 எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எலமெண்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா, அங்கதான் என்ன பண்ணும், -1 அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து லாஸ்ட் எலமெண்ட் யாரு, செரி தானே லாஸ்ட் எலமெண்ட். இங்கதான் என்ன இருக்கு, -1 வரும். அப்ப பனானாக்கு வந்து என்ன பண்ணும், -2. ஆப்பிளுக்கு வந்து -3. ஓகேவா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எதுக்காண்டி இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்றோம், அந்த லிஸ்ட்டுக்குள்ள நிறைய வேல்யூ இருக்கும், எனக்கு அதுல இருந்து ஒரு சில வேல்யூ எடுக்கணும், ஒரு வேல்யூ நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், உள்ள வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, சரி, அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஆக்சஸிங் எலமெண்ட். ஓகேவா, இந்த நம்ம இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தோம்ல, இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு என்ன பண்ண போறோம், அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. சரியா, ஸோ இந்த வேரியபிள்ல ஒரு லிஸ்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ இப்படின்னு ஒரு 4 வேல்யூ இருக்கு. ஓகேவா, இப்போ இதில் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற என்னது, அந்த வேரியபிள். சரியா, லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிள். அப்போ அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு தெரியுமா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது எதுக்காண்டி கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னதுன்னா அதுக்குள்ள கொடுத்துருக்க 1 நம்பர் இருக்கு தெரியுமா, அது வந்து இண்டெக்ஸ் நம்பரை குறிக்குது. ஸோ நீங்க இண்டெக்ஸ் நம்பர் எப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள தான் கொடுக்கணும். ஓகேவா, ஏன்னா நீங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருந்து நீங்க ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள தான் என்ன பண்ணணும், அந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப என்ன அர்த்தம், 1வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னு சொல்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் யாருக்கெல்லாம் வரும், ஆப்பிளுக்கு வந்து 0 வரும், பனானாக்கு 1, செரிக்கு 2, மேங்கோக்கு 3. இதில் 1வது இண்டெக்ஸ் எது, பனானா. சரியா, அப்போ பனானாக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ எடுப்பாங்க. அப்போ அந்த இண்டெக்ஸ் நம்பர் நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள தான் கொடுக்கணும். வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதுக்குள்ள தான் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கணும். சரியா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கு, எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருந்து எனக்கு -2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற வேல்யூ எடுத்து காமிங்கன்னு சொல்றோம். சரியா, அப்போ -2னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் எலமெண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ பாத்தீங்கன்னா மேங்கோக்கு -1, செர்ரிக்கு -2, பனானாக்கு -3, ஆப்பிளுக்கு -4. சரியா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா -2 வந்து எங்க இருக்கு, செரியில தானே இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், செர்ரி அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணிடும், நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ள இருந்து ஒரு வேல்யூ எடுத்து காமிப்பாங்க. சரியா, சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா மாடிஃபையிங் எலமெண்ட். ஓகேவா, சரி, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டுக்குள்ள இருந்து இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேல்யூவை எடுத்து நம்ம ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கோம். இப்போ இதே இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சேம் அதே லிஸ்ட் தான் இருக்கு. இதுக்குள்ள ஆப்பிள், பனானா, செர்ரி,
மேங்கோ அப்படின்னு 4 வேல்யூ இருக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள 1 போட்டுட்டு ஈக்குவல் டு கிரேப்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் என்னதான் ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோர் ஆயிருக்கு. சரியா? அந்த லிஸ்ட்டுக்குள்ள 1வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணணும், கிரேப்ஸ்னு மாற்றணும்னு நம்ம சொல்றோம். அதான் என்னது, ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ்க்குள்ள 1ன்னு போட்டிருக்கோமா, அப்புறம் ஈக்குவல் டு கிரேப்ஸ்னு போட்டிருக்கோமா. அப்போ என்னது, 1வது இண்டெக்ஸ்ல வந்து என்ன பண்ணணும், கிரேப்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை வைக்கணும்னு சொல்றோம். அப்போ இங்க பார்த்தோம்னா லிஸ்ட்டுக்குள்ள பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 0 வந்து என்னது, ஆப்பிள். 0 இண்டெக்ஸ் வந்து ஆப்பிள், 1வது இண்டெக்ஸ் பனானா, 2வது செரி, 3வது மேங்கோ. இப்போ இங்க என்ன சொல்றோம், 1வது இண்டெக்ஸ்ல வந்து என்ன பண்ண சொல்றோம், கிரேப்ஸ் மாத்தம் சொல்றோம். ஆனா அங்க ஆல்ரெடி 1வது இண்டெக்ஸ்ல யார் இருக்கா, பனானான்னு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம கிரேப்ஸ் மாத்த சொன்னதால என்ன பண்ணிரும், இது வந்து கிரேப்ஸ்னு மாத்திரும். சரியா? அடுத்து என்ன சொல்றோம், ஃப்ரூட்ஸ் -2 ஈக்குவல் டு பப்பாயா. அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள -2 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதுல வந்து என்ன பண்ணிடணும், பப்பாயான்னு மாத்திருன்னு சொல்றோம். அப்போ மைனஸ்லாம் என்ன பண்ணும், லாஸ்ட் எலமெண்ட்ல தான் எடுக்கும். சரி, -1 மேங்கோ, -2 செர்ரி, -3 கிரேப்ஸ், -4 ஆப்பிள். இப்போ இங்க -2 வந்து என்ன பண்ணுது, செரின்னு ஆல்ரெடி இருக்கா, நம்ம அதை என்ன சொல்றோம், பப்பாயான்னு மாத்திருன்னு சொல்லிடுறோம். ஸோ மாத்திட்டு, ஓகேவா? இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி லிஸ்ட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஸ்லைசிங் எலமெண்ட். சரியா? ஸ்லைசிங் எலமெண்ட் இது எதுக்காண்டினா, இப்போ நம்மளுடைய லிஸ்ட்டுக்குள்ள வந்து நிறைய வேல்யூ இருக்கு. சரியா? ஸோ அந்த வேல்யூ வந்து நிறைய வேல்யூ இருக்கு, அதுல இருந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நான் பிரித்து எடுக்கணும். அதாவது குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும், ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். எனக்கு என்ன தேவை, இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், எடுக்கலாம். அந்த ஸ்லைசிங் எலமெண்ட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா? வேரியபிள் நேம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், இதுக்குள்ள என்னது, ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப், இப்படி ஒரு 3 இது கொடுப்பான். இதுதான் சின்டெக்ஸ். சரியா? ஸோ வேரியபிள் நேம்னா என்னது, நம்ம கலெக்ஷனை வந்து எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். ஸோ அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். இதில் வந்து என்னது, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இந்த 3 கொடுக்கணும். அதுமாதிரி நடுவில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கோலன் வைக்கணும். ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் நடுவில் கோலன் வைக்கணும், ஸ்டாப்புக்கும் ஸ்டெப்புக்கும் நடுவில் கண்டிப்பாக கோலன் வைக்கணும். ஸோ இந்த சின்டெக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் நீங்கள் ஏதாட்டும் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா எரர் அடிச்சிடும். சரியா? சரி, இப்போ இதில் ஸ்டார்ட்னா என்ன, ஸ்டாப்னா என்ன, ஸ்டெப்னா என்ன, இதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஸ்டார்ட்னா என்னதுன்னா, அந்த கலெக்ஷன்ல வந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ் நம்பர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து அந்த கலெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரித்து எடுக்க போறேன், அதில் எந்த இண்டெக்ஸ் நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதான் ஸ்டார்ட்டோட வேலை. அடுத்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் நான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த கலெக்ஷன்ல நிறைய வேல்யூ இருக்கும், நான் இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் நான் எடுக்க போறேன், கட் பண்ணி எடுக்க போறேன். அப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, அதில் பிஃபோர்னு வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பிஃபோர்னு ஒரு வார்த்தை வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பர் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் என்ன பண்ணிக்கிடும், முன்னாடி இருக்க நம்பரோட ஸ்டாப் பண்ணிடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை பிரித்து எடுக்கணும்னு பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1வது இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம என்ன சொன்னோம், 7th இண்டெக்ஸ் வரைக்கும் தானே சொன்னோம். ஆனால் என்ன பண்ணோம்னா 7th முன்னாடி என்ன இருக்குது, 6th தானே, 6வது இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூ தான் அது கன்சிடர் பண்ணி பிரித்து எடுக்கும், 7 வரைக்கும் போகாது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, இண்டெக்ஸ் டு ஸ்டாப் பிஃபோர். நான் எந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்கிறேனோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், நின்றோம். அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு போகாது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், ஸ்டாப் ஆயிரும். சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப். இது என்ன சொல்லுது, ஹவு மெனி ஐட்டம் டு ஸ்கிப். அதாவது நான் இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், குறிப்பிட்ட பகுதியை பிரிக்க போகிறேன். அப்படி நான் ட்ராவல் பண்ணும்போது நான் எத்தனை ஐட்டம் நான் ஸ்கிப் பண்ணி நான் எடுக்கணும். ஓகேவா? அதான் எனது ஸ்டெப்பு. ஸோ இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம், ப்ரோக்ராமில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2:6ன்னு கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள. அப்போ இங்கே 2 வந்து என்னதுன்னா ஸ்டார்ட்டு,
6 வந்து என்னதுன்னா ஸ்டாப்பு. சரியா? சரி, அப்போ என்ன சொல்கிறோம், 2வது இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி என்னது 6வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 5வது இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கிடும். அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் 2:5. அது 6 வரைக்கும் போகாது. 6க்கு முன்னாடி என்ன இருக்குது, 5 தானே இருக்குது. அந்த 5 இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூவை எடுத்துக்கிடும். சரியா? ஸோ இதுதான் என்னது, இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைசிங் எலமெண்ட்டை, ஸ்லைசிங் கான்செப்டை நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இது வெறும் சின்டெக்ஸ் தான். நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்னு இவ்வளோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த லிஸ்ட்டிலிருந்து நான் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை பிரித்து எடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரூட்ஸ் 1:3, அதாவது 1:3. அப்போ என்ன பண்ணுது, இங்கே 1 வந்து ஸ்டார்டிங், 3 வந்து ஸ்டாப் வேல்யூ. அப்போ நான் என்ன சொல்கிறேன், 1வது இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 2வது இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூ நான் எடுக்க போகிறேன். சரி, 3னா ஸ்டாப் தானே, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3க்கு முன்னாடி 2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இண்டெக்ஸ் நம்பர் பார்க்குமா, ஆப்பிள் வந்து 0, பனானா 1, செரி 2, மேங்கோ 3, கிரேப்ஸ் 4. நான் என்ன சொல்ல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு சின்ன பகுதியை, இந்த லிஸ்ட் வந்து ஒரு சின்ன பகுதியை பிரிக்க போகிறேன். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 1வது இண்டெக்ஸ். ஏன்னா இங்கே 1:3 கொடுத்துருக்கானா, 1 வந்து என்னது 1வது இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ எங்கேருந்து, பனானாலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 3னா என்னது, ஸ்டாப்பு. ஓகேவா? 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டாப் வேல்யூ. ஆனால் அங்கே என்ன, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாப் வந்து எப்படி தான் செயல்படும், நம்ம ஸ்டாப்புக்கு நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடியோட நின்றோம். இங்கே நம்ம 3ன்னு கொடுத்தோன்னா 3க்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 தானே இருக்குது. அப்போ அந்த 2ல என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆகி அது வரைக்கும் எடுத்துக்கிடும். அப்போ இங்கே என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பனானா, செரி, இந்த 2 வேல்யூ மட்டும் தான் என்ன கிடைக்கும். சரியா? அதை 2 மட்டும் தான் பிரித்து எடுக்கிறோம். இந்த லிஸ்ட்டில், இந்த கலெக்ஷனில் தான் நம்ம அந்த 2 வேல்யூ மட்டும் என்ன பண்ணுறோம், பிரித்து எடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் என்ன பண்ணிக்கோம், 0:3:2. ஸோ இங்கே வந்து நம்ம 3 இதுவுமே கொடுத்துருக்கோம். 0 வந்து ஸ்டார்ட்டை குறிக்குது, 3 வந்து ஸ்டாப் அப்படிங்கிற வேல்யூவை குறிக்குது, 2 வந்து ஸ்டெப் அப்படிங்கிற வேல்யூவை குறிக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோமா, ஸோ 0 ஸ்டார்ட் ஆகிடாது, ஆப்பிளில் ஸ்டார்ட் ஆகிட்டு. அடுத்து என்ன, ஸ்டாப் எங்கே, 3 வரைக்கும் சொல்லியிருக்கோம். 3வதுனா எங்கே, மேங்கோ. ஆனால் 3வது இண்டெக்ஸ் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது இண்டெக்ஸோட முடிஞ்சிடும், செரியோட முடிஞ்சிடும். சரியா? சரி, அடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, 2ன்னு கொடுத்துருக்கோமா, இதுதான் இம்பார்ட்டன்ட். 2 வந்து என்னது, ஸ்டெப் அப்படிங்கிற வேல்யூ குறிக்குது. நான் 0 to 3 வரைக்கும், 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 2 வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆனால் என்ன பண்ணணும், 2ன்னு கொடுத்தனால 2 மட்டும் ஸ்கிப் பண்ணி போகணும்னு சொல்லுது. இப்போ பார்த்தா இங்கே என்ன நடக்கும்னா, நல்லா கவனிங்க, இதில் நான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறேன். சரியா? அப்போ எனக்கு 0னா என்ன வரும், ஆப்பிள் வரும். ஆப்பிளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆப்பிள்லேருந்து என்ன பண்ணுவேன், பனானாக்கு போகிறேன். பனானாலேருந்து நான் செரிக்கு போகிறேன். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் 2 வாட்டி ஜம்ப் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அப்போ இதில் என்ன தெரியுது, நான் இங்கே ஸ்டெப் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன் தெரியுமா, 0:3:2. ஸோ நான் 2 அப்படிங்கிற கொடுத்தனால என்ன பண்ணுறேன், பனானா விட்டு நான் எங்கே போகிறேன், டேரெக்டாக செரிக்கு போகிறேன். ஆப்பிள்லேருந்து பனானாக்கு போகிறேன், பனானாலேருந்து செரிக்கு போகிறேன். அப்போ இப்போ என்ன நடக்கும், எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னதுன்னா ஆப்பிள், செரி அது மட்டும் தான் கிடைக்கும். நடுவில் பனானா எனக்கு கிடைக்காது, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் என்னது, ஸ்டெப் வந்து அந்த வேலையை பண்ணுது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப்போட வேலை. ஸ்டெப் என்ன பண்ணும், நம்ம அங்கே ஸ்டெப்பில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை ஐட்டம் என்ன பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிடும். அத்தனை எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணி தான் போகும். ஸோ நான் 2ன்னு கொடுத்தாலும் என்ன பண்ணுது, ஆப்பிள்லேருந்து பனானாக்கு போய் பனானா செரிக்கு போகுது. ஸோ அப்போ பனானா என்ன ஆயிடுது, ஸ்கிப் பண்ணிடுது. ஓகேவா? சரி சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் 3ன்னு வச்சுருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே. அப்போ 3ன்னு வச்சுட்டோமா, அப்போ இது வந்து என்ன வேல்யூ எடுக்கும்னா 3 வந்து ஸ்டாப்னு அப்படிங்கிற வேல்யூவில் எடுத்துக்கணும். நம்ம இங்கே வந்து கோலனுக்கு முன்னாடி எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல. அப்போ ஸ்டார்ட் வந்து என்னது, நம்ம எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு எடுத்துக்கணும்.
நான் ஸ்டார்ட்டுக்கு எந்த ஒரு வேல்யூமே கொடுக்காம நான் வெறும் எந்த ஒரு வேல்யூம் கொடுக்காம நான் விட்டுட்டேன்னா பைத்தான் என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஜீரோ இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் வந்து 3வது இண்டெக்ஸ் சொல்லியிருக்கோமா, அப்போ 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்குது, அது வரைக்கும் எடுத்துக்கிடும். அப்போ இங்கே பார்த்தா ஆப்பிள் வந்து 0, பனானா 1, செரி 2, மேங்கோ 3, கிரேப்ஸ் 4. அப்போ 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2வது இண்டெக்ஸ் செரி வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிடும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும், 0லேருந்து 1, 2 இந்த 3 இண்டெக்ஸும் உள்ள வேல்யூ மட்டும் என்ன பண்ணிக்கிடும், ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடும். சரியா? ஸோ நமக்கு அதான் அவுட்புட்டில் கிடைக்குது. ஓகே, இப்போ இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃப்ரூட்ஸ் 2 வச்சிருக்கேன். அப்போ இங்கே 2 வந்து எதை குறிக்குதுன்னா ஸ்டார்டிங் வேல்யூவை குறிக்குது. கோலன் நான் ஸ்டாப் வேல்யூவை கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணும், 2வது இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணும், இந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்க இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க எல்லா வேல்யூ கடைசி லாஸ்ட் எலமெண்ட் உள்ள வரைக்கும் என்ன பண்ணிடும், ட்ராவல் ஆகும். ஏன்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாப் வேல்யூ நான் மென்ஷன் பண்ணலை. அப்போ என்ன ஆயிரும், கடைசி எலமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணிடும், அது போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன நடக்கும், 2 செலக்ட் ஆகும், 3 இண்டெக்ஸ் வரும், வேற 4th இண்டெக்ஸ் வரும். அப்போ செரி செலக்ட் ஆகும், மேங்கோ செலக்ட் ஆகும், கிரேப் செலக்ட் ஆகும். ஸோ இதான் நமக்கு அவுட்புட்டில் வரும். பார்த்தீங்களா? சரி, அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக என்ன பண்ண பைத்தான் 0லேருந்து எடுத்துக்கிடும். நீங்கள் ஸ்டாப் வேல்யூ கொடுக்கலன்னா என்ன பண்ணிக்கிடும், அந்த எலமெண்ட்டோடைய லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணிடும், ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிடும், கடைசி எலமெண்ட் வரைக்கும் போய் எடுத்துக்கிடும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேம் அதே மாதிரி கொடுத்தாச்சு. அங்கே ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்னு இவ்வளோ வேல்யூ என்ன பண்ணுது நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள -4 -1 கொடுக்குறோம். இப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஸ்லைஸ் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பாசிட்டிவ், இப்போ நெகட்டிவ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்போ நெகட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர் பார்க்குமா, -1 கிரேப்ஸ், -2 மேங்கோ, -3 செர்ரி, -4 பனானா, -5 ஆப்பிள். இப்போ இங்கே பார்த்தோம்னா -4லேருந்து என்ன பண்ண சொல்கிறோம், ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். இண்டெக்ஸ் நம்பர் -4லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். சரியா? 4 வந்து பனானா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்து என்னது, -1 வரைக்கும் போக சொல்கிறோம். ஸ்டாப் வந்து என்னது -1 வரைக்கும் போக சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா -1 வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற -2 வரைக்கும் போய் என்ன பண்ணிக்கணும், வேல்யூவை எடுத்துக்கிடும். அப்போ -4, -3, -2 இந்த 3 வேல்யூ என்ன பண்ணிக்கிடும், ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடும். அப்போ பனானா வந்துடும், செரி வந்துடும், மேங்கோ வந்துடும் நமக்கு அவுட்புட்டில். சரியா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்லேருந்து வேல்யூமை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சரியா? இன்னைக்கு நாம் பைத்தானில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இப்போ ஸ்ட்ரிங்னா என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கேரக்டர் என்னது, அது ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு லெட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு சிம்பிளாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ கேரக்டரோட தொடர்ச்சி தான் என்ன பண்ணுவாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் சொல்லுவோம், நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து எதுக்குள்ளே இருக்கும்னா, ஒன்று சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும், இல்லைனா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கும், இல்லைனா ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். சரியா? சரி, எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம், உள்ளே வந்து விஜயந்தி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னது, எல்லாமே லெட்டர்ஸாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ரக்ஸரி @1996 போட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சிம்பிள் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. சரி, அப்போ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் போட்டிருக்கோம், ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே 1 2 3 4 5 கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரிபிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாக நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இதே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கிட்டோம். எதுக்காண்டினா மேலே ட்ரிபிள் கோட்ஸ் போட்டிருக்கோமா, ஸோ மேலே ட்ரிபிள் கோட்ஸ் போட்டிருக்கனால என்ன பண்ணிடுவோம், இதை ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணோம். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர். சரியா? இது ரொம்ப முக்கியம். சரி, எதுக்காண்டி இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறோம்னா, ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன பண்ண முடியும், ஒரு சில கேரக்டர் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். சரியா?
அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் விஜயந்தின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த விஜயந்தி அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு. சரியா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை 0ன்னு எடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விஜயந்தி அப்படிங்கிற பேர் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோம். அப்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 0. அடுத்து 1 2 3 4 5 6 7. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து என்னது நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா -1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த -1 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே லாஸ்ட் எலமெண்ட் யார், ஐ தானே. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. இதை வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து ஆக்சஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? எப்படி ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட விஜயந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதனால் இதை ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நேம் ஆஃப் 1. ஸோ அந்த நேமுக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது தெரியுமா. ஸோ இது வந்து எது என்னன்னா இண்டெக்ஸை குறிக்குது. ஸோ நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டர் எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் நம்பர் எப்படி கொடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கூட தான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நேம் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிள். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது கூட தான் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கணும். ஸோ நான் 1ன்னு கொடுத்தனால என்ன பண்ணும், இங்கே 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது, மேலே இண்டெக்ஸ் நம்பர் பாருங்கள், 1வது இண்டெக்ஸில் ஐ இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணும், ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி என்னது பிரிண்ட் நேம் ஆஃப் -2. ஸோ -2 அப்படிங்கிற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். இப்போ இங்கே -2 என்ன இருக்குன்னு பார்க்குமா. சரி, நம்மகிட்ட இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. இதில் -2ல் என்ன இருக்குது, ஹச் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடும், இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்படி தான் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டர் எடுப்பாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஸ்ட்ரிங். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேம் அதே விஜயந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பைத்தான் இதை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கணும். இவங்க என்ன பண்ணுறோம், நேம் ஆஃப் 0 ஈக்குவல் டு வி, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸில் யார் இருக்கா, வி தானே இருக்குது. ஸோ நம்ம எல்லா இண்டெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ 0th இண்டெக்ஸில் வி தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வியை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அங்கே வந்து ஸ்மால் வி தான் இருக்குது, இங்கே நம்மகிட்ட கேபிட்டல் வியாக மாற்ற போகிறோம். அப்படி மாற்ற ட்ரை பண்ணும்போது நமக்கு எரர் அடிக்கி. ஓகேவா? எதுக்காண்டி எரர் அடிக்குன்னா, இது ஒரு இம்மியூட்டபிள். ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ரிங்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் என்ன சொல்கிறாங்க, இம்மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ட்ரிங்கை உருவாக்கிட்டோம், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் எலமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஸ்லைஸ் கான்செப்ட் இதை நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்பு, ஸ்ட்ரிங்கு, டியூபிள், இந்த மாதிரி டேட்டா டைப்பில் இந்த ஸ்லைஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், இதுக்குள்ளே என்னது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இப்படி ஒரு 3 இது கொடுப்பாங்க. இதுதான் சின்டெக்ஸ். சரியா? ஸோ வேரியபிள் நேம்னா என்னது, நம்ம கலெக்ஷனை வந்து எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த வேரியபிள் நேமும் கொடுத்தா போதும். ஸோ அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். இதில் வந்து என்னது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இந்த 3 கொடுக்கணும். அதுமாதிரி நடுவில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கோலன் வைக்கணும். ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் நடுவில் கோலன் வைக்கணும், ஸ்டாப்புக்கும் ஸ்டெப்புக்கும் நடுவில் கண்டிப்பாக கோலன் வைக்கணும். ஸோ இந்த சின்டெக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் நீங்கள் ஏதாட்டும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எரர் அடிச்சிடும். சரியா? சரி, இப்போ இதில் ஸ்டார்ட்னா என்ன, ஸ்டாப்னா என்ன, ஸ்டெப்னா என்ன, இதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா என்னதுன்னா, அந்த கலெக்ஷனில் வந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ் நம்பர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து அந்த கலெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரித்து எடுக்க போகிறேன். அதில் எந்த இண்டெக்ஸ் நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதான் ஸ்டார்ட்டோட வேலை. அடுத்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் நான் எடுக்கணும்.
ஓகேவா? ஏன்னா அந்த கலெக்ஷனில் நிறைய வேல்யூ இருக்கும். நான் இந்த இண்டெக்ஸ் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு நான் எடுக்க போகிறேன், கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் பிஃபோர்னு வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பிஃபோர்னு ஒரு வார்த்தை வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பர் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் தான் என்ன பண்ணிக்கிடும், முன்னாடி இருக்க நம்பரோட ஸ்டாப் பண்ணிடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை பிரிச்சு எடுக்கணும்னு பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1வது இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம என்ன சொன்னோம், 7th இண்டெக்ஸ் வரைக்கும் தானே சொன்னோம். ஆனால் என்ன பண்ணோம்னா 7th முன்னாடி என்ன இருக்குது, 6 தானே, 6வது இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூ தான் அது கன்சிடர் பண்ணி பிரிச்சு எடுக்கும். 7 வரைக்கும் போகாது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, இண்டெக்ஸ் டு ஸ்டாப் பிஃபோர். நான் எந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்கிறேனோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், நின்றோம். அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு போகாது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், ஸ்டாப் ஆயிரும். சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு. இது என்ன சொல்லுது, ஹவு மெனி ஐட்டம் டு ஸ்கிப். அதாவது நான் இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், குறிப்பிட்ட பகுதியை பிரிக்க போகிறேன். அப்படி நான் ட்ராவல் பண்ணும்போது நான் எத்தனை ஐட்டம் நான் ஸ்கிப் பண்ணி நான் எடுக்கணும். ஓகேவா? அதான் எனது ஸ்டெப்பு. ஸோ இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம், ப்ரோக்ராமில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2:6ன்னு கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள. அப்போ இங்கே 2 வந்து என்னதுன்னா ஸ்டார்ட்டு, 6 வந்து என்னதுன்னா ஸ்டாப்பு. சரியா? சரி, அப்போ என்ன சொல்கிறோம், 2வது இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி என்னது 6வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 5வது இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கிடும். அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், 2:5. அது 6 வரைக்கும் போகாது, 6க்கு முன்னாடி என்ன இருக்குது, 5 தானே இருக்குது. அந்த 5 இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூவை எடுத்துக்கிடும். சரியா? ஸோ இதுதான் என்னது, இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைசிங் எலமெண்ட்டை, ஸ்லைசிங் கான்செப்டை நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இது வெறும் சின்டெக்ஸ் தான், நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்லைசிங் ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய வார்த்தைங்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் எடுக்கணும், குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு ஸ்லைசிங் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் சேம் விஜயந்தி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை தான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா நேம் 1:3. சரியா? சரி, அப்போ 1 வந்து எதை குறிக்குது, ஸ்டார்டிங் பொசிஷனை குறிக்குது. 3 வந்து ஸ்டாப்பிங் பொசிஷனை குறிக்குது. ஸோ அப்போ 3ன்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணும், 3க்கு முன்னாடி இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எடுத்துக்கிடும். அப்போ 2 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 10 இருக்குது, 0, 1, 2. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ என்னது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வரைக்கும் போகணும், 3க்கு முன்னாடி என்னது 2 தானே. ஸோ அது 2 வரைக்கும் தான் எடுத்துக்கிடும். அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், IJ, அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் 0:6:2. இங்கே 3 வேல்யூ கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே. அப்போ ஃபஸ்ட்டு 0வை என்ன பண்ணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸை எடுத்துக்கிடும். 6 வந்து என்ன பண்ணும், ஸ்டாப்பை எடுத்துக்கிடும். 2வை வந்து ஸ்டெப்பில் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? அப்போ எனக்கு 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், 6th இண்டெக்ஸில் ஸ்டாப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 6th வரைக்கும் போகாது, 6க்கு முன்னாடி என்ன இருக்குது 5, அது வரைக்கும் என்ன பண்ணும், எடுத்துக்கணும். இங்கே 2 வந்து என்ன பண்ணோம்னா 2 எலமெண்ட்டாக ஸ்கிப் பண்ணி போகும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், 0வில் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் என்ன பண்ணும், 5 வரைக்கும் எடுத்துக்கிடும். கரெக்ட் தான். ஓகேவா? 6க்கு முன்னாடி 5 தானே இருக்குது, ஸோ 5 வரைக்கும் எடுத்துக்கிடும். அப்புறம் 2 தான் ஜம்ப் பண்ண சொன்னோம்ல, ஸ்கிப் பண்ணோம்ல, அதான் என்ன பண்ணுது, 0லேருந்து 2க்கு போகுது, நடுவில் 1வது இண்டெக்ஸை ஸ்கிப் பண்ணிடும். அப்போ VJ அப்புறம் N. பார்த்தீங்கன்னா VJN. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்து சேம் அதே விஜயந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கவே இல்லை, ஸ்டாப் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை, அது எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அது வந்து நம்ம எம்டியாக விட்டோம்னா ஸ்டார்டிங்கோடைய டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ என்ன பண்ணும், 0லேருந்து அது எடுத்துக்கிடும். அப்போ 0:3ன்னு அதை எடுத்துக்கிடும். அப்போ ஸ்டாப் வந்து 3ன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ 3க்கு முன்னாடி என்ன பொசிஷன் என்னது 2 தானே. அப்போது செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், வேல்யூ ஃபுல்லாக எடுத்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்கே இண்டெக்ஸ் நம்பர் ஃபுல்லாக காமிச்சிரும். அப்போ 0லேருந்து என்ன பண்ணும், 2 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ யார் வருவா, VIJ.
ஓகேவா? சரி அடுத்து பார்த்தோம்னா நேம் 2 என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப்புக்கு வந்து கொடுக்கவே இல்லை, எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு எம்டியாக விட்டோம்னா கடைசி வரைக்கும் உள்ள எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிடும். அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் போகும்னா லாஸ்ட் எலமெண்ட் எது, ஐ தானே, 7th இண்டெக்ஸ், அது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து ஷோ பண்ணிடும். பார்த்தீங்களா? ஓகேவா? அடுத்து இன்னொரு இது இருக்குது சைசிங் ஸ்ட்ரிங்கில், நேம் ஆஃப் விஜயந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்கோம், -4 -1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மைனஸோட இண்டெக்ஸ் தான் ஷோ பண்ணிடுமா. இப்போ -4ல் ஸ்டார்ட் ஆகி -1ல் முடியுது. ஸோ -1ல் முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, -2 தானே இருக்குது. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ -4 -2 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போது NTH அதை தான் என்ன பண்ணும், அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? இப்போ நாம் வந்து டியூபிள் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். இப்போ ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது தெரியும். இப்போ எனக்கு நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டியூபிள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நிறைய வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ டியூபிள் டேட்டா டைப் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. லிஸ்ட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, செட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். சரியா? ஸோ அப்போ டியூபிள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நிறைய வேல்யூவை சிங்கிள் வேரியபிளை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்து பார்த்தோம்னா ஆர்டர். ஸோ ஆர்டர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இப்போ நீங்கள் இந்த டியூபிள் டேட்டா டைப் கூட நீங்கள் என்ன ஆர்டரில் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்து அந்த ஆர்டரை விட்டு சேஞ்ச் ஆகாது, அந்த வேல்யூட ஆர்டர் வந்து மாறாது. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் 2வது பொசிஷனில் கொடுக்குறீங்கன்னா அந்த பொசிஷனில் அந்த வேல்யூ தான் இருக்கும், அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, பொசிஷன் மாறாது. ஓகேவா? அதான் ஆர்டர்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் ஒன்ஸ் டியூபிள் உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதான் என்னது, இம்மியூட்டபிள்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசிங் பேரந்திசிஸ். ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா, இப்போ இந்த டியூபிள் டேட்டா டைப்பை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா பேரந்திஸை யூஸ் பண்ணி தான் உருவாக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த டியூபிள் டேட்டா டைப் என்ன பண்ணுது, நிறைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்குது. சரியா? அது எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணணும்னா அந்த பேரந்திஸ் கூட தான் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது யூசிங் பேரந்திஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டேட்டா ஈக்குவல் டு ஓப்பன் பேரந்திசிஸ், இதுக்குள்ள என்ன பண்றோம், 40, 10, 20, 30. அப்புறம் என்ன பண்றோம், பேரந்திஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வேரியபிள். ஓகேவா? இந்த வேரியபிள் வந்து ஒரு வேல்யூவை வச்சிருக்கு, அது என்ன மாதிரி வேல்யூ, அந்த வேல்யூவை டேட்டா டைப் பண்ணதுன்னா டியூபிள். சரியா? ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து டியூபிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. சரி, அப்போ டியூபிள் வந்து எப்படி இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திஸ் வச்சிருக்கோம், அதுக்குள்ள தான் என்ன இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே அதுதான் இருக்கு, இந்த ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ்குள்ள நிறைய வேல்யூஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 40, 10, 20, 30 இப்படி ஒரு 4 வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கமா போட்டிருப்பாங்க. 40க்கும் 10க்கும் நடுவில் கமா. எதுக்காண்டி கமா ஆப்ரேட்டர் போடுறாங்கன்னா, இது வந்து வேல்யூவை பிரித்து காமிக்கிறதுக்காண்டி, அதாவது 40 அப்படிங்கிற தனி வேல்யூ, 10 அப்படிங்கிற தனி வேல்யூன்னு பிரித்து காமிக்கிறதுக்காண்டி கமா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுதான் என்னது, டியூபிள். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டியூபிள் அப்படிங்கிற டேட்டா டைப்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு நிறைய வேல்யூ இருக்கும், எனக்கு குறிப்பிட்ட ஒரு வேல்யூவை, எனக்கு ஒரே ஒரு வேல்யூ எடுக்கணும், அதனை வந்து எடுத்து என்னது யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிற ஒரு 3 வேல்யூ வந்து என்ன இருக்கு, டியூபிள்குள்ளே இருக்கு. ஓகேவா? சரி, ஏன்னா அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திஸ் போட்டால அது டியூபிள்னு அர்த்தம், அதுக்குள்ள 3 வேல்யூ இருக்கு.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செரின்னு இருக்குது. சரியா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர்லேயே வந்து 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் இண்டெக்ஸு, நெகட்டிவ் இண்டெக்ஸு. இதில் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த இண்டெக்ஸ் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து, டியூபிள்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 0, பனானா வந்து 1, செரி வந்து 2. ஓகேவா? இதுதான் சொல்லுவாங்க பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டியூபிள்குள்ளே இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே லாஸ்ட் எலமெண்ட் யாரு? செர்ரி தானே. இப்போ செர்ரி -1, பனானா -2, ஆப்பிள் -3. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இண்டெக்ஸ் நம்பர் எதுக்காட்டி யூஸ் பண்ணுறோம்? என்னுடைய டியூபிள்குள்ள வந்து நிறைய வேல்யூ இருக்குது, அது ஒரு வேல்யூ எடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய வேல்யூ இருக்குது, நான் ஒரே ஒரு வேல்யூ எடுக்கணும்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் என்ன பண்ண முடியும், என்னால் எடுக்க முடியும். சரியா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஆக்சஸிங் எலமெண்ட். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எலமெண்ட்டை எடுக்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு டியூப்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டியூப்ல அப்படிங்கிற டேட்டா டைப்ல என்ன இருக்கு, ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ அப்படின்னு வேல்யூஸ் இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த டியூபிள்குள்ள வந்து எனக்கு 1வது இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிங்கன்னு சொல்றோம். ஏன்னா இதுக்குள்ள நிறைய 4 வேல்யூ இருக்கு, இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து காமிக்க சொல்றேன். அது எந்த வேல்யூ, 1வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ நான் எடுத்து காமிக்க சொல்றேன். அப்போ இண்டெக்ஸ் நம்பர் பார்க்குமா, 0 வந்து ஆப்பிள், 1 பனானா, 2 செரி, 3 மேங்கோ. இதில் நான் என்ன பண்ண போறேன், 1வது இண்டெக்ஸான பனானா, 1வது இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கு, பனானா தானே, அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா பிரிண்ட் போட்டு ஃப்ரூட்ஸ் -2 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிக்க சொல்றேன். இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸ் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 1ன்னு போட்டிருக்கேன், அடுத்து ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள -2ன்னு போட்டிருக்கேன். இந்த 1 -2 இது வந்து எதை குறிக்குது, இண்டெக்ஸ் நம்பரை குறிக்குது. நீங்க எப்பவுமே ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நீங்க ஒரு வேல்யூ எடுக்க போறீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் நீங்க எதுக்குள்ள தான் கொடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள தான் கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்னு போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள -2ன்னு கொடுத்துருக்கேனா, அப்ப அந்த -2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் எதுக்குள்ள கொடுத்துருக்கேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்க நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ -2 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ஸ்கிரீன்ல காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மைனஸ் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ், அது எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் எலமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மேங்கோ வந்து -1, செர்ரி வந்து -2, பனானா வந்து -3, ஆப்பிள் வந்து -4. சரியா? இப்போ இதில் பார்த்தோம்னா -2 வந்து இது செர்ரி தானே, ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்னதுன்னா மாடிஃபைங் எலமெண்ட், அதாவது இந்த டியூபிள்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ்னு ஒரு டியூபிள் இருக்கு, இதுக்குள்ள ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ அப்படின்னு 4 வேல்யூ இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற டியூபிள்குள்ள 1வது இண்டெக்ஸ்ல வந்து கிரேப்ஸ் அப்படிங்கிற வேல்யூ அப்டேட் பண்ண சொல்றோம். சரியா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 0th இண்டெக்ஸ், பனானா வந்து 1, செர்ரி வந்து செகண்ட் இண்டெக்ஸ், மேங்கோ வந்து தேர்ட் இண்டெக்ஸ். இல்ல நம்ம என்ன சொல்றோம், 1வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, பனானா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், இங்க வந்து எனக்கு பனானா வேண்டாம், அது போல கிரேப்ஸ் வந்து மாத்த சொல்றோம். சரியா? அப்ப என்ன நடக்குது, எரர் அடிக்கும். எதுக்காண்டி எரர் அடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் சொல்லுவாங்கன்னா இம்மியூட்டபிள் சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம டியூபிள் ஒன்று உருவாக்கிட்டோம்னா அதுக்குள்ள போய் நம்மளால என்ன பண்ண முடியாது, வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் என்னது, இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் எலமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஸ்லைஸ் கான்செப்ட் இதை நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்பு, ஸ்ட்ரிங்கு, டியூபிள், இந்த மாதிரி டேட்டா டைப்பில் இந்த ஸ்லைஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், இதுக்குள்ளே என்னது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இப்படி ஒரு 3 இது கொடுப்பாங்க. இதுதான் சின்டெக்ஸ். சரியா? ஸோ வேரியபிள் நேம்னா என்னது, நம்ம கலெக்ஷனை வந்து எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த வேரியபிள் நேமும் கொடுத்தா போதும். ஸோ அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். இதில் வந்து என்னது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு,
இந்த 3 கொடுக்கணும். அதுமாதிரி நடுவில் என்ன பண்ணணும், கண்டிப்பா கோலன் வைக்கணும். ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் நடுவில் கோலன் வைக்கணும். ஸ்டாப்புக்கும் ஸ்டெப்புக்கும் நடுவில் கண்டிப்பா கோலன் வைக்கணும். ஸோ இந்த சிண்டெக்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல நீங்க ஏதாட்டும் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா எரர் அடிச்சிடும். சரியா? சரி, இப்போ இதுல ஸ்டார்ட்னா என்ன, ஸ்டாப்னா என்ன, ஸ்டெப்னா என்ன, இதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா என்னதுன்னா, அந்த கலெக்ஷன்ல வந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ் நம்பர் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து அந்த கலெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரிச்சு எடுக்க போறேன். அதில் எந்த இண்டெக்ஸ் நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதான் ஸ்டார்ட்டோட வேலை. அடுத்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் நான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த கலெக்ஷன்ல நிறைய வேல்யூ இருக்கும். நான் இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் நான் எடுக்க போறேன், கட் பண்ணி எடுக்க போறேன். அப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, அதில் பிஃபோர்னு வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பிஃபோர்னு ஒரு வார்த்தை வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், அந்த நம்பர் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், முன்னாடி இருக்க நம்பரோட ஸ்டாப் பண்ணிடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை பிரிச்சு எடுக்கணும்னு பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1வது இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம என்ன சொன்னோம், 7th இண்டெக்ஸ் வரைக்கும் தானே சொன்னோம். ஆனால் என்ன பண்ணோம்னா 7th முன்னாடி என்ன இருக்குது, 6th தானே. 6வது இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூ தான் அது கன்சிடர் பண்ணி பிரிச்சு எடுக்கும். 7 வரைக்கும் போகாது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, இண்டெக்ஸ் டு ஸ்டாப் பிஃபோர். நான் எந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்கிறேனோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், நின்றோம். அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு போகாது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், ஸ்டாப் ஆயிரும். சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப். இது என்ன சொல்லுது, ஹவு மெனி ஐட்டம் டு ஸ்கிப். அதாவது நான் இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், குறிப்பிட்ட பகுதியை பிரிக்க போகிறேன். அப்படி நான் ட்ராவல் பண்ணும்போது நான் எத்தனை ஐட்டம் நான் ஸ்கிப் பண்ணி நான் எடுக்கணும். ஓகேவா? அதான் எனது ஸ்டெப்பு. ஸோ இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம், ப்ரோக்ராமில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2:6ன்னு கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள. அப்போ இங்கே 2 வந்து என்னதுன்னா ஸ்டார்ட்டு, 6 வந்து என்னதுன்னா ஸ்டாப்பு. சரியா? சரி, அப்போ என்ன சொல்கிறோம், 2வது இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி என்னது 6வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 5வது இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கிடும். அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், 2:5. அது 6 வரைக்கும் போகாது, 6க்கு முன்னாடி என்ன இருக்குது, 5 தானே இருக்குது. அந்த 5 இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூவை எடுத்துக்கிடும். சரியா? ஸோ இதுதான் என்னது, இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைசிங் எலமெண்ட்டை, ஸ்லைசிங் கான்செப்டை நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இது வெறும் சின்டெக்ஸ் தான், நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் எலமெண்ட், அதாவது என்னுடைய டியூபிள்குள்ள வந்து நிறைய வேல்யூ இருக்குது, நான் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ மட்டும் என்ன பண்ண போகிறேன், பிரித்து காமிக்க போகிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற டியூபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்குது. ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்ன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணுறோம், 1:3. ஸோ அதாவது 1 வந்து என்னது ஸ்டார்டிங்கு, 3 வந்து ஸ்டாப்பு. ஓகேவா? அப்போ 1வது இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கணும். 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்கா, 2 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணி கவர் பண்ணிக்கணும். அப்போ இங்கே பார்த்தா ஆப்பிள் வந்து 0, பனானா 1, செரி 2, மேங்கோ 3, கிரேப்ஸ் 4. இப்போ இங்கே பார்த்தோம்னா 1வது இண்டெக்ஸ் பனானாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3வது இண்டெக்ஸுக்கு முன்னாடி என்ன இண்டெக்ஸ் இருக்குது, 3வது இண்டெக்ஸ் வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டாப்போட வேலை என்னது, 3வது இண்டெக்ஸ் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கிடும். அப்போ 3வது இண்டெக்ஸ் முன்னாடி என்ன இருக்குது, 2 தானே. அப்போ செரி வரைக்கும் எடுத்துக்கிடும். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், பனானா செரி அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? சரி, அடுத்து பார்த்தோம்னா என்னது, ஃப்ரூட்ஸ் 0:3:2. இங்கே 0 வந்து எதை குறிக்குது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். 3 வந்து எதை குறிக்குது, ஸ்டாப் இண்டெக்ஸ் நம்பர். 2 வந்து ஸ்டெப்பை குறிக்குது. அதாவது நான் 0 to 3 வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன், அதில் வந்து என்ன பண்ண போகிறேன், 2 எலமெண்ட்டாக ஸ்கிப் பண்ண போகிறேன்னு அர்த்தம், 2 ஸ்டெப்பாக போக போகிறேன்னு அர்த்தம். அதை நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து எங்கே போகணும், ஸ்டாப்பை வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். 3னா அது எது வரைக்கும் தான் எடுத்துக்கிடும், 2 வரைக்கும் தான் கணக்கில் எடுத்துக்கிடும். அப்போ செரி வரைக்கும் தான் எடுத்துக்கிடுது, ஆப்பிள் டு செரி வரைக்கும் எடுத்துக்கிடுது. ஆனால் இங்கே என்னது நடுவில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து 2ன்னு கொடுத்துருக்கானா, அது என்ன பண்ணும், ஆப்பிள் இருந்து என்ன பண்ணும், 2 ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணும். அப்போ ஆப்பிள் வந்து ஜம்ப் பண்ண எங்கே போகும், செரிக்கு போகும். ஆப்பிள் வந்து 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணால் செரிக்கு போயிடுது. சரியா? அப்போ நமக்கு அவுட்புட் என்ன தான் கிடைக்கும், ஆப்பிள் செரி தான் கிடைக்கும். நடுவில் பனானா வராது. காரணம் ஸ்டெப்பு. நம்ம ஸ்டெப் 2 கொடுத்தாலும் என்ன பண்ணிடுது, பனானாவை ஸ்கிப் பண்ணிட்டு. ஓகேவா? இதுதான் ஸ்லைசிங் எலமெண்ட். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம்.
நம்மகிட்ட இப்போ அதே மாதிரி ஒரு டியூபிள் இருக்குது. இங்கே ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்னு இருக்குது. சரியா? இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கோலன் 3ன்னு வச்சுருக்கோம். அதாவது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கவே இல்லை, அதோட இண்டெக்ஸ் கொடுக்கல, ஸ்டாப் இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா பைத்தான் என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட்டாக 0ன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 0, பனானா 1, செரி 2, மேங்கோ 3, கிரேப்ஸ் 4. அப்போ 0 இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆப்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எங்கே போக சொல்கிறோம், ஸ்டாப் வந்து 3ன்னு சொல்கிறோம். அப்போ 3னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இண்டெக்ஸ் வரைக்கும், இண்டெக்ஸ் 2 வரைக்கும் தான் என்ன பண்ணும் கணக்கில் எடுத்துக்கிடும். 2 யாரு, செரி வரைக்கும் தான் என்ன பண்ணும் எடுத்துக்கிடும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், ஆப்பிள், பனானா, செரி இதுதான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டு 2 கோலன் போட்டிருக்கோம். இங்கே 2 வந்து எதை குறிக்குது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸை குறிக்குது. ஆனால் கோலன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கோம், ஸ்டாப் இண்டெக்ஸ் கொடுக்கவே இல்லை. நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கலன்னா பைத்தான் என்ன பண்ணும்னா அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிடும். அப்போ இங்கே என்ன நடக்கும், இண்டெக்ஸ் நம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் போகும், லாஸ்ட் எலமெண்ட் 4th இண்டெக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிடும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும், செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். சரியா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது ஸ்லைசிங் எலமெண்ட்டில். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டியூபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதில் ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, கிரேப்ஸ்னு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் என்ன பண்ணுறோம், வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், -4:1. -4 வந்து எதை குறிக்குது, ஸ்டார்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸை குறிக்குது. -1 வந்து நெகட்டிவ் ஸ்டாப் இண்டெக்ஸை குறிக்குது. சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால என்ன பண்ணுறோம், -1ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது எங்கே இருந்தால் வரும், லாஸ்ட் எலமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். கிரேப்ஸ் -1, மேங்கோ -2, செர்ரி -3, பனானா -4, ஆப்பிள் -5. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம், -4 பனானாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே வரைக்கும் போகணும், -1 அதாவது கிரேப்ஸ் வரைக்கும் போக சொல்கிறோம். ஆனால் -1 என்னது, ஸ்டாப்போட வேல்யூ என்னது, நம்ம ஸ்டாப்பில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரையும் தான் எடுத்துக்கிடும். நம்ம -1 கொடுத்தோம்னா -1க்கு முன்னாடி என்ன இருக்குது, -2 தானே. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிடும், கன்சிடர் பண்ணிக்கிடும். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பனானா, செர்ரி, மேங்கோ இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைஸ் அப்படிங்கிற கான்செப்டை டியூபிளில் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம செட் டேட்டா டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செட் டேட்டா டைப்ஸ், ஸோ இதான் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, செட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் எப்படி, எல்லாமே யூனிக் வேல்யூவாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். சரியா? சரி, அப்போ இதுல என்ன தெரியுது, இந்த செட் டேட்டா டைப் வந்து என்ன பண்ணுது, நிறைய வேல்யூவை உள்ள ஸ்டோர் பண்ண முடியும். செட் டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம நிறைய வேல்யூவை வேரியபிளை மல்டிபிள் வேல்யூ வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர். அது என்ன அன்ஆர்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த செட்டுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, இந்த செட் டேட்டா டைப்புக்குள்ளே நீங்கள் நிறைய வேல்யூ கொடுப்பீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் அது இருக்காது. நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். சரியா? ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க, அது அன்ஆர்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள் வந்துட்டாலும் என்ன அர்த்தம், நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த செட்டுக்குள்ளே இந்த செட் டேட்டா டைப்புக்குள்ளே நம்மளால் ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும், அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் என்ன சொல்கிறாங்க, அது மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நோ இண்டெக்ஸிங். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே செட் டேட்டா டைப்பில் இண்டெக்ஸ் நம்பர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த செட் டேட்டா டைப் எப்படி தான் இருக்கும்னா கர்லி பிரேஸ் கூட தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா இது வந்து நிறைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. எதுக்குள்ளே வச்சுருக்கோம், கர்லி பிரேஸ், அதுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய வேல்யூவை வச்சுருக்கோம். சரியா? ஸோ இதான் என்னது செட் டேட்டா டைப். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருமா? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிறது என்னது, ஒரு வேரியபிள். சரியா? ஸோ டேட்டா அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஏன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன இருக்கும், இந்த செட் டேட்டா டைப் இந்த வேல்யூலாம் இருக்கும். ஏன்னா செட் டேட்டா டைப்னா என்ன அர்த்தம், கர்லி பிரேசஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 75, 10, 20, 40. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? அப்போ செட் டேட்டா டைப்னா இப்படி தான் இருக்கும். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ள தான் என்ன பண்ணணும், நீங்க நிறைய வேல்யூ கொடுப்பீங்க. அப்படி வேல்யூ கொடுக்கும்போது ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் நீங்க நடுவில் கமா ஆப்ரேட்டர் போட்டே ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா 75க்கும் 10க்கும் நடுவில் கமா ஆப்ரேட்டர் இருக்கா? எதுக்காண்டி இப்படி போடுறோம்னா பிரிச்சு காமிக்கிறக்காண்டி. இது ரெண்டுமே வெவ்வேறு வேல்யூன்னு பிரிச்சு காமிக்கிறக்காண்டி என்ன பண்றோம், நடுவில் கமா ஆப்ரேட்டர் போடுறோம். சரியா? சரி, இப்ப அடுத்து பார்த்தோம்னா யூனிக் ஐட்டம்ஸ். சரியா? அதாவது என்னது, இந்த செட் டேட்டா டைப்ல என்ன பண்ணுதுன்னா டூப்ளிகேட் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது, உள்ள அலோவ் பண்ணாது. சரியா? இங்க பாருங்க, டூப்ளிகேட் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ். நீங்க டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஆப்பிள், பனானா, செர்ரி, அப்புறம் என்னது மறுபடியும் ஆப்பிள் கொடுத்துருக்கோம். சரியா? ஆல்ரெடி உள்ள ஆப்பிள் ஒரு வேல்யூ இருக்கு, மறுபடியும் இன்னொரு வேல்யூ கொடுக்குறோம். இதுதான் என்னது, டூப்ளிகேட் வேல்யூ. ஒரே வேல்யூ ரெண்டு வாட்டி இருக்கு பாத்தீங்களா, இதான் என்ன சொல்லுவோம், டூப்ளிகேட் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஆப்பிள் வந்து டூப்ளிகேட் வேல்யூ தானே, அப்ப என்ன ஆயிரும், அதுல லாஸ்டா வர அந்த ஆப்பிள் என்ன பண்ணிரும், ரிமூவ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிரும், ஆப்பிள் பனானா செரின்னு தான் எடுத்துக்கிறோம். அந்த டூப்ளிகேட் வேல்யூ என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிரும். இதான் செட் டேட்டா டைப்ல ஒரு ஸ்பெஷலான ஃபியூச்சர். இப்ப அடுத்து பார்த்தோம்னா அன்ஆர்டர். சரியா? இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த செட் டேட்டா டைப் நம்ம என்ன ஆர்டர்ல கொடுத்தோமோ அந்த ஆர்டர்ல என்ன ஆகுது, அது இருக்காது, சேஞ்ச் ஆகிரும். அதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒரு செட் டேட்டா டைப் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இதுக்குள்ள வந்து ஆப்பிள், பனானா, செர்ரி, மேங்கோ, இப்படி ஒரு 4 வேல்யூ அந்த செட்டுக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கோமா, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுவும் செரி வருது, அப்புறம் மேங்கோ வருது, அப்புறம் ஆப்பிள் வருது, பனானா வருது. ஆனால் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்பிள் எங்கே கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தா ஆப்பிள் வந்து எந்த பொசிஷனில் இருக்கு, 3வது பொசிஷனில் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு, பார்த்தீங்களா, ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. பார்த்தீங்களா, இதுதான் என்னது, அன்ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் செட் டேட்டா டைப்பை அன்ஆர்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததா டிக்ஷனரி டேட்டா டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிக்ஷனரி, ஸோ இது வந்து என்னதுன்னா ஒரு கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் என்னது, நிறைய வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்னா கீ வேல்யூ பேரில் தான் என்ன பண்ண முடியும், ஒரு வேல்யூவை டிக்ஷனரிக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கீயும் என்னது யூனிக்காக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கீயை வச்சு தான் என்ன பண்ண முடியும், ஒரு வேல்யூவை எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் டிக்ஷனரி. ஸோ யூஸ் கீ வேல்யூ பேர். நீங்கள் டிக்ஷனரிக்குள்ள ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கீ வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஸோ கீ வந்து என்னது, கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும் அண்ட் இம்யூட்டபிள். ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கீயை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த கீயை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, இம்யூட்டபிள்னு சொல்கிறாங்க. ஸோ கீ வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம், நம்பராகவும் கொடுக்கலாம், டியூபிள்ஸாகவும் கொடுக்கலாம். சரியா? வேறு மியூட்டபிள். டிக்ஷனரி வந்து என்ன, ஒரு மியூட்டபிள். ஸோ நீங்கள் டிக்ஷனரிக்குள்ளே வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஸோ உங்களால் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் அது மியூட்டபிள் சொல்கிறாங்க. அடுத்து வேல்யூ கேன் பி எனி டைப். ஸோ நீங்கள் அந்த கீக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுப்பீங்க தெரியுமா, அந்த வேல்யூ வந்து நீங்கள் எந்த டைப் வேணாலும் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். சரியா? சரி, இதான் என்னது ஃபியூச்சர் ஆஃப் டிக்ஷனரி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு டிக்ஷனரி எப்படி இருக்கும்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு என்னது, ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்டு க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுக்கணும். சரியா? ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு கீ கோலன் வேல்யூ. ஸோ கீ வந்து இங்கே ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங், வேல்யூ வந்து என்ன டைப்லன்னு இருக்கலாம். சரியா? ஸோ இங்கே கீக்கும் வேல்யூக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். எதுக்காண்டி கோலன் கொடுக்குறோம்னா கோலன் வந்து என்ன பண்ணுது, கீயும் வேல்யூ பிரித்து காமிக்க பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி என்னது, கண்டிப்பாக கமா கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய வேல்யூ கொடுப்பீங்களே, அப்போது ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூவும் பிரித்து காமிக்க என்ன பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். சரியா? சரி, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே வந்து பாருங்கள், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வேரியபிள், அந்த வேரியபிள் தான் என்ன பண்ணுது, ஒரு டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கண்டிப்பாக போடணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், எப்படி கொடுக்கணும்,
கீ அண்ட் வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ இங்கே கீ வந்து என்னது, நேம், ஏஜ், இன்ஸ்டியூட், சிட்டி, இதெல்லாம் கீ. வேல்யூ வந்து என்னது, நேம் அப்படிங்கிற கீயோட வேல்யூ வந்து கிளாட்சன். ஸோ கீக்கும் வேல்யூக்கும் நடுவில் கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். ஸோ ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூக்கு நடுவில் கமா கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற நேம் கோலன் கிளாட்சன். ஸோ அது அந்த வேல்யூ முடிச்சதுக்கப்புறம் கமா போட்டு ஏஜ் கோலன் 20. ஸோ இந்த மாதிரி கமா கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் என்னது, ஒரு டிக்ஷனரி. ஸோ வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப்லாம் இருக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாட்சன் வந்து ஸ்ட்ரிங்கு, 20 அப்படிங்கிறது நம்பரு. ஓகேவா? சும்மா எந்த டேட்டா டைப்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். எப்படி நம்ம டிக்ஷனரியை யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எந்த வேல்யூ நீங்கள் எடுத்து பார்க்க போகிறீங்களோ அந்த வேல்யூட கீயை கொடுத்தா என்ன பண்ணலாம், எடுத்து பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இது டிக்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே கீன்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இங்கே டிக்ட்னா என்னதுன்னா டிக்ஷனரி, டிஐசிடின்னு போட்டிருக்கோம், அதாவது டிக்ஷனரின்னு அர்த்தம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக டிக்ஷனரினா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். இதுக்குள்ள என்ன பண்ணுறோம், நேம் கோலன் கிளாட்சன். ஸோ நேம் வந்து கீ, கிளாட்சன் வந்து வேல்யூ, நடுவில் கோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா? சரி, இப்போ இங்கே பார்த்தோம்னா மெத்தட் 1 இந்த டிக்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீன்னு கொடுக்கணும். இந்த கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னது, டிக்ஷனரி. அந்த மேலே டிஐசிடின்னு போட்டிருக்கோமா, டிக்ஷனரி. ஸோ அதான் இங்கே என்னது, ஸ்டூடெண்ட். சரியா? அப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஏஜ் அப்படிங்கிற கீயை கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதோட வேல்யூ என்னதுன்னா, அந்த ஏஜ் அப்படிங்கிற கீ வந்து டிக்ஷனரி இருக்கான்னு செக் பண்ணணும். பார்த்தா இருக்குது. சரியா? அப்போ அதோட அந்த கீக்கு நிகராக இருக்கிற வேல்யூ அது 20 தானே, அதை எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, இதுக்குள்ளே மார்க்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து மார்க் அப்படிங்கிற இந்த டிக்ஷனரிக்குள்ளே வந்து மார்க் அப்படிங்கிற கீ இருக்கான்னு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செக் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு கீ எரர்னு வந்துடும். ஒரு எரர் ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது, கீ எரர்னு நமக்கு காமிச்சிருது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, மெத்தட் 1 அப்ரோச். இப்போ அடுத்து பார்த்தோம்னா மெத்தட் 2, ரெண்டாவது மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா கெட் மெத்தட்னு ஒரு இருக்குது. ஸோ இந்த கெட் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டிக்ஷனரியிலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதான் அதோடைய சின்டெக்ஸ். டிக்ட் டாட் கெட், இதுக்குள்ளே பார்த்தா 2 இது கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கெட் அப்படிங்கிற மெத்தட் தானே, அதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் கொடுப்போம். ஒன்று கீ, இன்னொன்று என்னது டிஃபால்ட் வேல்யூன்னு கொடுப்போம். சரியா? ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், சேம் அதே தான், ஒரு டிக்ஷனரி இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சின்டெக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த டிக்ஷனரி இருக்கா. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிக்ஷனரி டாட் கெட், இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், 2 வேல்யூ கொடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். சரியா? கீ ஏஜ் அப்படிங்கிற கீயை மட்டும் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், நேராக டிக்ஷனரியே பார்க்கும், அங்கே ஏஜ் அப்படிங்கிற கீ இருக்குது. ஸோ அப்போ அங்கே என்ன வேல்யூ இருக்குது, 20 அப்படிங்கிற வேல்யூ தானே வச்சிருக்கு அந்த கீ வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணிடும், நமக்கு 20 அப்படிங்கிற வேல்யூவை காமிச்சிடும், இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் டாட் கெட் என்ன பண்ணுறேன், மார்க் அப்படிங்கிற கீயை கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணும், மார்க் அப்படிங்கிற கீ வந்து இந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கும், செக் பண்ணுது, ஆனால் இல்லை. அப்போ என்ன ஆகும், நமக்கு நன் அப்படிங்கிற அவுட்புட்டை கொடுக்கும், எரர் அனுப்பாது. போன மெத்தடில் என்ன பண்ணுச்சு, கீ எரர் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிச்சு. இது வந்து என்ன பண்ணும், எரரை கொடுக்காது, நன்னுன்னு கொடுக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் அந்த கெட் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க டிக்ஷனரியில். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் டாட் கெட், இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற கீ கொடுக்குறாங்க, அப்புறம் கமா போட்டு 48 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுக்குறாங்க. இந்த 48 அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் வேல்யூ. எதுக்காண்டி இப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த மார்க் அப்படிங்கிற கீ வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். இல்லைன்னா என்ன ஆகிட்டு, அந்த மார்க் அப்படிங்கிற கீ வந்து இல்லைன்னா இது என்ன பண்ணும்னா, மார்க் அப்படிங்கிற கீ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே உருவாக்கி அதுக்கு என்ன பண்ணிடும், 48 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிடும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும், 48ன்னு கொடுக்கும். சரியா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணும், இந்த கெட் மெத்தட் வேலை செய்யும். ஸோ அதனால தான் அங்கே என்னது, மார்க் வந்து கீ, 48 அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ, அதான் அதோட சின்டெக்ஸ். சரியா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா
எப்படி டிக்ஷனரியில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம்? நான் டிக்ஷனரியில் ஒரு வேல்யூவை புதுசாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கீ அண்ட் வேல்யூ தான் கொடுக்கணும். கீ நேமும் வேல்யூ சேர்த்து தான் என்ன பண்ண முடியும்? டிக்ஷனரியில் ஒரு ஐட்டமை ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? டிக்ட்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே கீ நேமை கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஈக்குவல் டு அந்த கீ நேமுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேல்யூவும் செட் பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். சரியா? இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு டிக்ஷனரியில் புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிக்ஷனரி இருக்குது. இதுக்குள்ளே நேம், ஏஜ், கோர்ஸ் செட்டின்னு அப்படின்னு ஒரு எலமெண்ட்ஸை வச்சுருக்கு இந்த டிக்ஷனரி. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிக்ஷனரியில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கீயை வந்து ஆட் பண்ண போகிறேன். சரியா? ஏன்னா இங்கே ஸ்கூல் அப்படிங்கிற கீ இல்லை. நான் அதனால் புதுசாக ஒரு கீயை ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது நேம் வந்து ஸ்கூல். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. என்ன வேல்யூனா விவிடி ஸ்கூல்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள், லாஸ்ட்டாக ஸ்கூல் வந்து ஆட் ஆகிட்டா, ஸ்கூல் விவிடி ஸ்கூல். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க? டிக்ஷனரியில் புதுசாக ஒரு வேல்யூவை, புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எலமெண்ட் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக கீ அண்ட் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்து தான் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா அப்டேட் ஏ வேல்யூ இன் டிக்ஷனரி. டிக்ஷனரியில் ஏற்கனவே நிறைய வேல்யூ இருக்குது. நான் ஒரு வேல்யூ அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் இருக்குது. என்னது? டிக்ஷனரி கொடுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே கீ நேம் கொடுக்கணும், அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும், ஈக்குவல் டு வேல்யூ. சரியா? சரி, இதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிடும் எக்ஸாம்பிள். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிக்ஷனரி இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மேலே உள்ள சின்டாக்ஸ் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட், ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்? ஏஜ் அப்படிங்கிற கீயை கொடுக்குறேன். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஆல்ரெடி ஏஜ் அப்படிங்கிற கீ இருக்குது. அந்த கீக்கு 20 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஏஜ் அப்படிங்கிற கீக்கு என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு 29 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணும்? அந்த ஏஜ் அப்படிங்கிற கீழே ஆல்ரெடி 20 அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? 20யை 29 மாற்ற போகிறேன். அப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட்டில் இங்கே 29 வந்துடும். பார்த்தீங்களா? மாறிட்டா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ஷனரியில் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிக்ஷனரியில் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேல்யூடைய கீ நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கீ நேம் வச்சு தான் என்ன பண்ண முடியும்? வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அடுத்துனா ரிமூவ் கீ வேல்யூ பேர் இன் டிக்ஷனரி. எப்படி டிக்ஷனரியிலேருந்து ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த டெல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? டிக்ஷனரியில் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டெல் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும் கொடுத்தா போதுமா கேட்டால் கிடையாது. டெல் அப்படிங்கிற கீவேர்டு பக்கத்தில் என்ன பண்ணணும்? அந்த நீங்கள் எந்த வேல்யூவை டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவோடைய கீயை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டிக்ஷனரி இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? இதில் வந்து ஒரு வேல்யூ இதுக்குள்ளே நிறைய வேல்யூ இருக்குது. நான் ஒரு வேல்யூ டெலிட் பண்ண போகிறேன். ஸோ எந்த வேல்யூ அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்? ஏஜ் அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறேன். ஸோ அதான் என்ன பண்ணுறேன்? ஸ்டூடெண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அதுக்குள்ளே ஏஜ் அப்படிங்கிற கீ கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? சரி, இப்போ நான் ஏஜ் அப்படிங்கிற எலமெண்ட் என்ன பண்ண போகிறேன்? டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நம்மகிட்ட ஏஜ் அப்படிங்கிற அந்த எலமெண்ட் உள்ள இல்லை. பார்த்தீங்களா? நேமு, கோர்ஸ், சிட்டி மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அந்த டெல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? கீவேர்டு வந்து அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க? டிக்ஷனரி வந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, இது வந்து என்னதுன்னா வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்கிறோம்ல, அது எங்கே செக் பண்ணோம்னா சீக்வன்ஸ் ஆர் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளே வந்து நாம் தேடுற வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பயன்படுது. அப்போ சீக்வன்ஸ் ஆர் கலெக்ஷன் அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சீக்வன்ஸ் அல்லது கலெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே அதாவது அந்த ஸ்ட்ரிங்கோ, லிஸ்ட்டோ, டியூபிளோ, செட்டோ, டிக்ஷனரியோ இதுக்குள்ளே நாம் தேடுற வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ட்ரூன்னு சொல்லும்.
இல்லைன்னா ஃபால்ஸ்னு சொல்லும். எது? இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன் நாட் இன் அப்படின்னு 2 ஆப்ரேட்டர் இருக்குது. எங்கள் மெம்பர்ஷிப்பில் 2 ஆப்ரேட்டர் இருக்குது, இன் நாட் இன். இதில் இன் வந்து என்ன பண்ணும்னா வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேவா? நாட் இன் அப்படின்னா வேல்யூ இல்லைன்னா, நம்ம தேடுற வேல்யூ அந்த கலெக்ஷனுக்குள்ளே இல்லைன்னா ட்ரூ, ஒருவேளை இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். எது? நாட் இன்னுக்கு. இதுவே இன் ஆப்ரேட்டருக்கு என்னதுன்னா நாம் தேடுற வேல்யூ வந்து கலெக்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஒருவேளை இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் இன்னுக்கும் நாட் இன்னுக்குள்ள வித்தியாசம். சரி, ஸோ இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இங்கே அடுத்து பார்த்தோம்னா இன் ஆப்ரேட்டர், இதனுடைய ஒரு எக்ஸாம்பிளை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு கேட். அப்போ என்ன நடக்குது? கேட் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு, ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுது? பி ஈக்குவல் டு ஏ இன் கேட், அதாவது ஏ அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து கேட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே, அந்த வேர்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குது. பார்த்தோம்னா ஆமாம் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்னது? இன் ஆப்ரேட்டரோட வேலை என்னதுன்னா, நான் தேடுற வேல்யூ வந்து அந்த கலெக்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே கலெக்ஷனோ ஆர் சீக்வன்ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னது? ரிட்டர்ன் ட்ரூன்னு அனுப்பும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏ அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து கேட் அப்படிங்கிற வேரியபிள் அந்த வேல்யூக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதை யார் ஸ்டோர் பண்ணும்? ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அது எங்கே ஸ்டோர் ஆகும்? பி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பி, பியில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது? ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிடும்? நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? இதுதான் இன் ஆப்ரேட்டரோடைய வேலை. இப்போ அடுத்து பார்த்தோம்னா நாட் இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டரோட வேலையை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஏ அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறோம்? கேட் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இன் கேட். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, எக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கேட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இல்லைன்னு சொல்லுது. நாட் இன்னா இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஆமாம், உள்ளே கிடையாதுல்ல, இந்த கேட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே எக்ஸ் அப்படிங்கிற லெட்டரே இல்லை. அப்போது ட்ரூ. ஸோ அப்போ என்ன பண்ணும்? பி அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். ஸோ இப்போ பிரிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். நமக்கு அப்போ அவுட்புட்டில் என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நாட் இன் ஆப்ரேட்டரோட வேலை. சரியா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து எந்தெந்த டேட்டா டைப்பில் சப்போர்ட் ஆகும், பயன்படுத்தலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து என்னது? ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டியூபிள், செட்டு, டிக்ஷனரி, ரேஞ்சு, வேறு பைட் அரே. இவ்வளோ டேட்டா டைப்பில் என்ன ஆகும்? இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன ஆகும்? சப்போர்ட் ஆகும். அதில் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா கீக்கு தான் என்ன ஆகும்? செக் ஆகும், சப்போர்ட் ஆகும், வேல்யூக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன, அதோடைய அதில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, அது எந்தெந்த டேட்டா டைப்பில் சப்போர்ட் ஆகும் நம்ம இதில் தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்ததாக ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இதோட வேலை என்னதுன்னா, கம்பேர் மெமரி லொக்கேஷன் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஆப்ஜெக்டுடைய மெமரி லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். ஓகேவா? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? இதை ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர் இருக்குது. இஸ் நாட் அப்படின்னு 2 ஆப்ரேட்டர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை பாருங்கள். இது என்ன சொல்லுது? ரிட்டர்ன் ட்ரூ இஃப் 2 வேரியபிள் பாயிண்ட் டு த சேம் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. அதாவது என்ன சொல்லுதுன்னா, 2 வேரியபிள் வந்து, அதாவது 2 வேரியபிள் எடுத்துருக்கோம், ரெண்டுமே வந்து ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ட்ரூ.
எது இஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணலன்னா என்னது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். எதுக்கு? இஸ் ஆப்ரேட்டருக்கு. இதை கீழே உள்ள இஸ் நாட் ஆப்ரேட்டர் பாருங்கள், அது என்ன சொல்லுது? 2 வேரியபிள் பாயிண்ட் டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இன் மெமரி அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ அதாவது என்ன சொல்லுதுன்னா, 2 வேரியபிள் எடுத்துருக்கோம், ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட் மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஏன்னா அங்கே என்னது இஸ் நாட்னு என்னது ரெண்டுமே வேறு இதை வேறு மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, அப்போது ட்ரூ தான், இல்லைனா ஃபால்ஸ். சரியா? ஸோ இதுதான் என்னது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் எப்படி இஸ் ஒர்க் ஆகுது, இஸ் நாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ப்ரோக்ராமோட பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஏ ஈக்குவல் டு என்னது 1 2 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைனை பைத்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன ஆயிரும்? நமக்கு ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்துடும். இதில் வந்து என்ன ஆயிரும்? ஸ்டாக்குக்குள்ளே குளோபல் ஃப்ரேம் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் ஃப்ரேம்குள்ளே என்ன ஆகுது? ஏ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஆட் ஆகிட்டு, இப்போ இந்த 1 2 3 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்? ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். சரியா? சரி, பார்த்தீங்கன்னா ஹீப்பில் ஸ்டோர் ஆகிட்டு, ஸ்டோர் ஆகும்போது அதோட அட்ரஸை பாருங்கள், VCI_1. இதுதான் என்னது மெமரி அட்ரஸ். ஸோ இந்த மெமரி அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணும்? ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். அசைன் பண்ணி 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துட்டு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு ஏ. இப்போ இங்கே என்ன நடக்குது? B அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஏ அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணுறோம்? அசைன் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும்? குளோபல் ஃப்ரேமில் B அப்படிங்கிற வேரியபிளுக்கு என்ன ஆயிரும்? அங்கே ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேயே என்ன பண்ணுது? VCI_1 தான் என்ன பண்ணுது? ஆட் பண்ணுது. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுது? ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிரிண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்க? ரிசல்ட் கோலன் A is B. இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா A B இது ரெண்டுமே வேரியபிள். நடுவில் பாருங்கள் இஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டருக்கு தெரியுமா? ஸோ இந்த இஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரோட வேலை என்னது? 2 வேரியபிளும் ஒரே மெமரி அட்ரஸை வச்சுருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, ட்ரூவை வந்து கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து என்ன வச்சுருக்கு? VCI_1 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸ் வச்சுருக்கு. B அப்படிங்கிற வேரியபிள் என்ன மெமரி அட்ரஸ் வச்சுருக்கு? VCI_1 அப்படிங்கிற சேம் மெமரி அட்ரஸ் தான் வச்சுருக்கு. அப்போ 2 மெமரி அட்ரஸும் சேம் தானே. அப்போது இஸ் வந்து என்ன பண்ணும்? 2 மெமரி லொக்கேஷன் சேமாக இருக்கிறதுனால ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ அதை என்ன பண்ணுது? நமக்கு அவுட்புட்டில் ரிசல்ட் ட்ரூன்னு வருது. ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணுது? இஸ் ஆப்ரேட்டர் வந்து வேலை செய்யுது. சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா என்னது? இஸ் நாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரி, நம்மகிட்ட ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனை படிக்கும்போது என்ன பண்ணும்? ஸ்டாக்கில் வந்து குளோபல் ஃப்ரேம் ஆட் ஆயிரும். குளோபல் ஃப்ரேமில் என்ன தான் இருக்கும்? ஏ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த 1 2 3 அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு வந்து என்ன ஆயிரும்னா ஹீப்பில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆகிட்டு அந்த VCI_1 அந்த மெமரி அட்ரஸை தூக்கி என்ன பண்ணிடும்? ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு அங்கேயே என்ன இருக்குது? 1 2 3 ஒரு லிஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுது? B அப்படிங்கிற வேரியபிள் இங்கே குளோபல் ஃப்ரேமில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிடுது? 1 2 3 அப்படிங்கிற ஒரு ஹீப்பில் வந்து ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட், அதே லிஸ்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அங்கே என்ன பண்ணுது? VCI_2 அப்படிங்கிற அந்த மெமரி லொக்கேஷன் தூக்கி என்ன பண்ணிடும்? B அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே என்ன கனெக்ட் ஆயிடுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ரெண்டுமே ஒரே லிஸ்ட்டு தான், லிஸ்ட்டுக்குள்ளே ஒரே வேல்யூ தான் இருக்குது. ஆனால் ஸ்டோர் பண்ணுற மெமரி லொக்கேஷன் தான் வேறு வேறு. ஓகேவா? ஏக்கு பார்த்தீங்கன்னா VCI_1 அந்த மெமரி லொக்கேஷனில் இந்த 1 2 3 அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. பியில் B ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துருக்கோமா? அந்த லிஸ்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது? அது தனி மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி அதனுடைய மெமரி அட்ரஸ் என்னது? VCI_2 அதை தூக்கி என்ன பண்ணுது? Bக்கு கொடுத்துட்டு. ஓகேவா? இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். எது? ரிசல்ட் கோலன் அங்கே பார்த்தீங்கன்னா A is not B.
அப்போ அது என்ன அர்த்தம்? ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்கா, அதனுடைய மெமரி அட்ரஸும் பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற மெமரி அட்ரஸும் இஸ் நாட் வந்து என்ன அர்த்தம்? இஸ் நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டரோட வேலை என்னது? 2 வேரியபிளுடைய மெமரி அட்ரஸும் சேமாக இல்லைன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏயும் பியும், ஏ பி இந்த 2 வேரியபிளோட மெமரி அட்ரஸை பாருங்கள், டிஃப்ரெண்ட் தானே. ஏயில் வந்து VCI_1, பியில் வந்து VCI_2. அப்போ 2 மெமரி அட்ரஸும் வேறு. அப்போ இஸ் நாட் என்ன பண்ணும்? கம்பேர் பண்ணும்போது 2 மெமரி அட்ரஸும் வேறு வேறு இருக்கிறதுனால ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு அதுதான் அவுட்புட்டில் என்ன வரும்? ரிசல்ட் ட்ரூன்னு வருது. ஓகேவா? இப்படி தான் என்ன நடக்கு? இஸ் நாட் ஆப்ரேட்டர் வந்து அதோட வேலையை செய்யுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருடைய ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, அதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம்.